பல்வேறு மாவட்டங்களில் 62 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 12 தோழி விடுதிகள் மற்றும் கோவை திருச்சியில் 27 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூஞ்சோலை அரசினர் கூர்நோக்கு இல்லங்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 1876 சதுர அடி பரப்பளவில் சிறுவர் தங்கும் அறைகள், நூலக அறை, திறன் பயிற்சி அறைகள், மருத்துவ அறை, சமையலறை, உணவுக்கூடம், வகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருப்பத்தூர், நாமக்கல், மயிலாடுதுறை, விருதுநகர், திண்டுக்கல், நீலகிரி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, புதுக்கோட்டை, அரியலூர், திருவாரூர், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் 62 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 740 பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வகையில் 12 புதிய தோழி விடுதிகள் அமைக்கும் பணிகள் மற்றும் கோயம்புத்தூர் பூஞ்சோலை அரசினர் மாதி கூர்நோக்கு இல்லம், மேலும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு 27.90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்கள் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி சென்னை ராயபுரம் அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் தோழி விடுதி கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார். பாதுகாப்பான முறையில் தோழி விடுதிகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்பு ஏற்படுத்திய இந்த தோழி விடுதிகள் தற்போது பரவலாக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் கட்டி முடிக்கப்பட்டும் புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து புதிதாக தோழி விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.